நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தேவையில்லாத மனிதர்களை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். கொஞ்சம் சீரியஸ்னஸை தாண்டி வெளில ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஜே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்பேக்கர் குமார். இவர் ஒரு தமிழர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். கண்டிப்பாக இவரை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்கள் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணணுமா வேணாமான்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. தலை சிறந்த யூடியூபர் என்னோட பார்வையில். கண்டிப்பாக அவரோட ஃபாலோவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் கண்டிப்பாக தெரியும். நம்ம இந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் குறிப்பிட்ட அமௌண்ட்டெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம்ல, அந்த அமௌண்ட்டை வச்சு அவர் 10-15 நாட்டையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த பேக்பேக்கர் குமார். நம்ம ஈரோடை சேர்ந்தவர். எந்த ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும், சீசனை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஈரோடு டிண்டல்மலை முருகன் கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார். தலைவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 6,47,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவரோட எஃபெக்ட்டுக்கு இது ரொம்ப 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 கம்மி. 46.8K தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவரோட எஃபெக்ட்டுக்கு ரொம்ப 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 கம்மி. ஏன்னு சொல்கிறேன்னா, திட்ட அவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 வருஷத்தில் 15 சீசன் முடித்து 16வது சீசன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 60 நாடுகளை கவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. 816 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு யூடியூப்பில். 884 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம இன்ஸ்டாகிராமில். எதுக்காக நான் இவரை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னா, ஒரு பேக்பேக்கர், ஒரு ட்ராவலர்னால் என்ன பண்ணுவாங்க? கேமராவை எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவரோட ஸ்டைல் என்னன்னு தெரியுமா உங்களுக்குலா? எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் படிப்பாரா, நெட்டில் பார்த்துருக்காரா, இல்லை ஆல்ரெடி தெரியுமாலாம் எனக்கு தெரியாது. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட A to Z வரைக்கும் தெரிஞ்சுப்பார். அந்த நாடு எதை ஃபாலோ பண்ணுது, எந்த மதத்தை சேர்ந்தவங்க, இத்தனை ஆண்டு காலம் அவங்கள யார் அவங்கள ஆண்டாங்க, எப்போ அவங்க சுதந்திரம் பெற்றாங்க, எல்லா விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருவார். பட்டுன்னு சொல்லுவார். அந்த இடத்துல அவர் பேப்பரை பார்க்குறதோ போகிறதோ வரதோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பார்த்ததில்லை. ஜஸ்ட்டு லொக்கேஷன் மட்டும் தான் அவர் ஃபோனில் பார்த்து நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். நானே ஒரு 3 மாதமாக தாங்க அவரை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்னும் அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய தன்மை என்ன தெரியுமா? இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, 2-3 வீடியோவை பாருங்கள். நம்மளோட ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரையுமே அவர் புஷ் பண்ணலை. நான் ஏகப்பட்ட ட்ராவலரை பார்த்துருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், 6.47K சப்ஸ்கிரைபர்லாம் இவரோட உழைப்புக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இவரை 1 வருஷம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களுமே ஒரு பேக்பேக்கர் ஆகலாம். அதுக்கு பின்னாடி உங்கள் பேர் என்னவோ அதை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனுஷங்க. ஒரு 6 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஒரு தாடி எடுக்க மாட்டார், முடி எடுக்க மாட்டார். அந்த சீசனை கொண்டு போய் கரெக்டாக முடிக்கணும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க 10 விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும்தான் அவரோட எண்ணமாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மனிதருங்க அவர். அந்த மாதிரி மனுஷன் நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் ட்ராவலர்ஸை. இந்த மாதிரி ஒருத்தர்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப இவர்கிட்ட பிடிச்ச சீசன் என்னன்னா, சீசன் 6ன்னு நினைக்கிறேன். இந்த பனாமா, கியூபா, மெக்சிகோ, டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கு, ஜமேக்கா, அதில் இந்த ஐத்திக்கு மட்டும் அவரால் போக முடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கும் ஐத்திக்கும் இப்படி ஒரு நாடு இருக்கிறதே எனக்குலாம் தெரியாதுங்க. அந்த மனுஷன் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதை பற்றிலாம். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நிறையா விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு. ஸ்பானிஷ் எத்தனை வருஷம் ஆண்டாங்க, எனக்கு ஸ்பானிஷுங்கிறதே ஐயோ கிராசியஸ். ஸ்பானிஷில் தேங்க்ஸுக்கு கிராசியஸ். இப்போ லாஸ்ட்டாக நான் அடுத்த எபிசோடு அவரோடது பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தாண்டி முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா, ரஷ்யா எபிசோடு தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப கூலிங்கான ஒரு சிட்டியில் மக்கள் வாழ்கிறாங்கன்னா இர்குட்ஸ்கில் உள்ள ஒமேகான். அதுக்கு போன முதல் தமிழன் இவர் தான். இந்தியாவிலேயே ஒரு 5-6 பேர் போயிருக்காங்க, ஹிந்தியில், தெலுங்கில் ஒருத்தர். இதையுமே அந்த மனுஷன் சொல்லி தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்தியாவிலேயே அந்த இடத்துக்குள்ளே போன, அதாவது ஒமேகானுங்கிற இடத்துக்குள்ளே போன முதல் தமிழனே இவர் தாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தொகை உள்ள இந்த தமிழ்நாட்டில் ஒரே தமிழர் தான் அங்கே போயிருக்காரு முதல்ல. ஒமேகானுங்கிற அந்த இர்குட்ஸ், அதாவது நம்ம ரஷ்யாவில் இர்குட்ஸுங்கிற ஒரு ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கலாம். இர்குட்ஸுங்கிற ஒரு ஸ்டேட்டில் அங்கே உள்ள ஒமேகானில் தான் இந்த உலகத்திலேயே மைனஸ், அதாவது கூலிங் அதிகமாக உள்ள ஒரு இடத்துல. அங்கே 12 மாதமும் ப்ளஸ் கிடையாது,
கூலிங் அதிகமான உள்ள இடத்துல மக்கள் வாழ்கிறாங்க. அங்கே நடுசாமத்தில் ஒரு 9 மணிக்கு இந்த மனுஷன் போய் 9 மணி அங்கே நடுசாமம் தான். அந்த ஒரு ரூமுக்கு ஒரு பட்ட கஷ்டம்லாம் ஒரு பையன் இந்த உலகத்தில் பட்டிருக்க மாட்டாங்க. சத்தியமாக அந்த மாதிரி ஒரு மனுஷன் கண்டிப்பாக அவருக்காக இல்லைனாலும் எனக்காகவாவது இவரோட வீடியோவை பார்த்து அவர் சொல்கிற மாதிரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 தங்கமான ஒரு இன்னைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது சீசன் ஆரம்பிச்சிட்டாரு. 15 சீசன் முடித்து 16 ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். இயற்கையாகவே அவர் வந்து ஒரு வாத்தியார். அவர் நிறையா வாட்டி சொல்லுவார், நான் சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் சொல்லிவிடுவார். ஏன்னா அந்த நம்ம அவர் சொல்கிறது வந்து நமக்கு புரியணுங்கிற எண்ணம் வந்து அவர் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனிதர். நான் இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூபரை பற்றியும் நான் இந்த அளவுக்கு பேசுனதில்லை. நான் பேசுகிறதையும் ரொம்ப பேர் பார்க்க போகிறதில்ல. ஆனால் நான் பார்க்குற 10 பேருக்கா இந்த வீடியோவை பார்க்குற 10 பேருக்காவது அது போய் சேரணும். நீங்கள் 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவரோட வருவாய்க்காக நாங்கள் பேசலை, உங்களோட நாலேஜ் வளரும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அங்கே அதை யார் ஆண்டா, இப்போ யார் ஆண்டுக்கிட்டு இருக்கா, அங்கே என்ன ஏ, அங்கே என்ன பி, A to Z, அங்கே என்ன கரன்சி, எல்லாத்தையும் ஒரு தமிழன் ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒருத்தன் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒருத்தன் போய் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவார். அந்த மாதிரி தங்கமான மனுஷன் அவர். கண்டிப்பாக இது வரைக்கும் பார்க்கலனா இன்னுமா போய் செக் பண்ணுங்கள். இந்த மனுஷனை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் JJ.